நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை அடுத்து மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை பார்க்கிறோம். மீண்டும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பல கடுமையான முறைகளை எடுத்து வருகிறார்கள். அதுல அந்த தேர்வு முறை சீர்திருத்தத்துக்காக நேத்துக்கு என்ன பண்ற பிரதமர் மோடி ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதற்காக அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவையும் நேத்துக்கு அவர் சமூக வலைதளத்துல பதிந்திருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொழில்நுட்ப வல்லுநரான நந்தன் நீல்கேனி தலைமையில ஒரு குழுவை அமைக்க போவதாகவும், ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு குழு அனுப்பிக்க போறோம். அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் பேர்ல எப்படி இந்த தேர்வு முறைகளை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் சரி செய்வது என்பதற்கான பணிகளை தொடர்ந்து செய்ய போகிறோம் அவங்க கொடுக்க அறிக்கையின் மூலமாக அப்படின்னு சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். அதை தவிர இந்த மாதிரியான நீட் தேர்வுன்னு இல்லை, எந்த விதமான தேர்வுகளையும் வினாத்தாள் கசிவு என்பதை ஏற்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்கக்கூடிய அளவில் ஒரு மசோதாவையும் இன்னைக்கு தாக்கல் செய்வதாக இருந்தது. அந்த மசோதாவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு ஃபைன், அது மட்டும் இல்லாமல் 10 வருடம் சிறை தண்டனை இதுவும் அளிக்கக்கூடிய வகையில் ஒரு மசோதாவும் இன்னைக்கு தாக்கல் செய்வதாக இருந்தது. ஆனால் 2 சபையிலும் எதிர்கட்சிகள் அமளிகளை தொடர்ந்து நடத்தியதால் இன்னைக்கு சபை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நந்தன் நீல்கேனி தலைமையில் இன்னைக்கு ஒரு பணிக்குழுவை அமைத்திருக்கிறார் பிரதமர் மோடி. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்பப்பெல்லாம் ஒவ்வொரு தவறுகள் எந்த காலகட்டத்தில் நடந்தாலும் அதை சரி செய்வதற்கு ஒரு அரசு முயற்சியை செய்கிறது என்றால் அது பிஜேபி கவர்மெண்ட். இப்போ மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் டிமானிட்டைசேஷன் டயத்தில். அப்போ பல ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு நாள் இவர் இன்னும் ஒவ்வொரு இதாக மாற்றிக்கிட்டே வராங்க அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு திருட்டுத்தனத்தையும் சரி பண்ணி கொண்டு வராங்க. அதனால் இது என்ன அப்படின்னு சொன்னானே, நீ திருடுத்தனம் பண்ணேன்னா உன்னையும் மீறி நான் சரி பண்ணுவேன். திருடன் புத்திசாலி ஆயிட்டான், அதனால பரவாயில்ல, நான் திருடனுக்கு அடிபணிந்து போய் விடுகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரணாப் முகர்ஜி அவர்கள் காங்கிரஸ் டயத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார், சட்டம் எவ்வளவு கடுமையானாலும் திருட்டுத்தனம் பண்ணுறவன் புதுசாக வழியை கண்டுபிடிக்கிறான், அதனால சட்டத்தையும் கூட கள்ளனையும் கூட காப்பானையும் கூட கள்ளன் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று பேசினார். ஆனால் மோடிக்குள்ள அப்ரோச்சுங்கக்கூடியது வேற. ஒரு தப்பு நடந்ததா, பரவாயில்ல, நான் அடுத்தது சரி பண்ணி அடுத்தது பண்ணி நீ இன்னொரு தப்பு பண்ணி நான் இன்னும் சட்டத்தை மாற்றுவேன். காப்பகனையும் கூட கள்ளம் பெரியவங்கிறதுனால அவனுக்கு நான் கிரெடிட் கொடுத்துட்டு போகக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி மோடி அரசாங்கம் இல்லை. அது நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமானிட்டைசேஷன் டயத்தில் ஒவ்வொரு விஷயமா எப்படி கர்டைல் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ இதில் கூட நீங்கள் கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னால், நந்தன் நீல்கேனி இதுலேயும் ஒரு ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். ஆதார் கார்டை ஆரம்பத்தில் எதிர்த்த ஒரு கட்சி பிஜேபி. ஆமாம், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் என்னென்னலாம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு. ஆனால் இதே நந்தன் நீல்கேனி அப்போ அவர் காங்கிரஸ் கேண்டிடேட்டாக எலெக்ஷன் பண்ணார். அதுக்கு முந்தி அவர் மோடியை போய் சந்திக்கிறார். அப்போ சில மாற்றங்கள் கேட்குறாங்க. ஓகே, இந்த சிஸ்டம் ரைட், ஆனால் இந்த நாட்டோட டேட்டா இந்த நாட்டை விட்டு வெளியில் போகாமல் இருப்பதற்கு என்ன, ஸோ அதுக்கு இந்த மாதிரியான கட்டமைப்புகள்லாம் வேணும். அப்போ அந்த கட்டமைப்பு இருக்கும்னா அதனுடன் சேர்ந்துன்னா ஆதாருக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏற்றுக்கொண்டார்கள். நந்தன் நீல்கேனி காங்கிரஸ் கேண்டிடேட், நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே ஆதார் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. அப்போ எதிர்தரப்பிலிருந்து ஒரு நல்ல கருத்து வந்தாலும், ஆனால் அந்த நந்த கருத்து நான் ஏன் முதல்ல அதை எதிர்த்தேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதனால எனக்கு நம்பிக்கை. சரி, அப்போ அதை நிவர்த்தி பண்ணி நீங்கள் பண்ணுறதுன்னா நான் ஆதரிக்கிறேன். இதுதான் உண்மைக்கும் ஒரு நாட்டின் தலைவனுக்குள் அழகு. இன்னொருத்தர் அதை கொண்டு வந்தார் என்பதற்காக எதிர்க்க வேண்டுமே என்று எதிர்த்து அரசியல் செய்வதில்லை. அந்த ஒரு மனநிலையை மோடி அவர்கள் இந்த இடத்துல இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அடுத்தது, ஏற்கனவே இந்த டெஸ்டிங் என்டிஏ பற்றி நம்ம முன்னாடியே நம்மளே அதில் பல எதிர்கருத்துக்கள் நம்ம தெரிவிச்சிருந்தோம். இப்போ அதெல்லாம் சரி பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஏன்னா இதுவரை பிரதமர் அந்த மாதிரி செய்திருக்கிறார், சொன்னது செய்திருக்கார். அதனால் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இவ்வளவு துரிதமாக ஒரு பிரதமர் செயல்பட்டிருக்கிறார் என்பது உண்மையுமே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி நம்ம அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டிபெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள வியூவெல்லாம் கேட்கணும். கேட்டு இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அதனால் இது ஒரு நல்ல முயற்சியாக நான் பார்க்கிறேன்.